வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். தினம் தினம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் விஜய் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்டாலினுக்கு கண்டம் பெரிய சீட்டெல்லாம் தெரிவிக்காது, தோல்வியை சந்திக்கும்னு சொல்லியிருக்கேன். எடப்பாடிக்கும் விஜய்க்கு தான் அதிக அளவில் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பாரிசன் பண்ணுறாங்க. கம்பாரிசன் எப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சிரஞ்சீவியோட ஒப்பிடுறாங்க, பவன் கல்யாணோட ஒப்பிடுறாங்க, விஜயகாந்தோட ஒப்பிடுறாங்க, இப்போ ஏற்கனவே ரஜினி சாரோட ஒப்பிடுறாங்க. இது மாதிரியே ஒரு ஒப்பிடுதல்ங்கிறது இருக்குது. சரியா? நான் என்னோட கணிப்பு ஒப்பிடுதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா, கலைஞரோட ஒப்பிடலாம், பாரத பிரதமர் மோடியோட ஒப்பிடலாம், இப்போ பிஜேபி தலைவர் அண்ணாமலை இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மாதிரி ஒப்பிட வேண்டிய ஜாதகம் பார்த்தீங்கன்னா விஜய் ஜாதகங்க. அதில் இந்த பவன் கல்யாண் என்னென்னா நிறையா பார்த்தீங்கன்னா இவரோட அந்த கூட்டணிக்காக நிறைய பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறதா அவரோட பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக அடிபட்டுச்சு. அப்போ அவர் அதிகமாக அடிபட்டுச்சு. ஏன்னா அவர் கூட்டணி ஆட்சியில் இப்போ துணை முதல்வராக இருக்கார் சந்திரபாபு நாயுடோட. அப்போ அந்த 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 கூட்டணிக்கு நம்ம கூட்டணியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் அவர் அப்ரோச் பண்ணதா நமக்கு பார்த்தீங்கன்னா ஊடகத்துலலாம் நமக்கு இந்த செய்தியாக நிறையா நியூஸாக வந்துச்சு. ஆனால் அவரோட கணிப்புப்படி அவரோட ஜாதக கட்டம் என்ன சொல்லுது அதை தான் நம்ம இப்போ விரிவாக நம்ம பேச போகிறோம். அவர் ஏன் முதல்வர் பதவி வரல, அவர் ஏன் உங்களுக்கு கூட்டணி கட்சியில் அமைஞ்சு அவர் பதவியை இப்போ துணை முதல்வர் பதவியில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பேசுவோம். அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்காரு. அவர் ரிஷப லக்கணம் தனுசு ராசியில் பிறந்திருக்காரு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்திருக்காரு. அவர் மே மாதம் நமக்கு எலெக்ஷன் அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க 2024. அந்த மே மாதம் 2024 ஆரம்பிக்கும் போது குருதசை செவ்வாபுத்தி போகுது. குருதசை செவ்வாபுத்தி உங்களுக்கு ரிஷப லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி யார் அப்படின்னா சனி. அவர் எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா லக்கணத்தில் இருக்கார். அந்த லக்கணாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்குது. சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்கு. தனுசு ராசியில் பிறந்திருக்காரு. லக்கணத்தில் இருக்க சனி எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நம்ம பெரிய பதவி அடையணும், ஒரு புகழ் அடையணும், ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் அரசாலும் யோகம் இருக்கும். ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதோட பலம் வேறு. ஒரு 3 கிரகம் இப்போ சூரியனால் திக்பலமாகி அந்த 10ஆம் இடத்து அதிபதியும் அதில் வலுப்பெற்று 11ஆம் இடத்துபதி சப்போஸ் 10ஆம் இடத்துலாம் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். அது லக்கணாதிபதி அதை வாங்கிக்கிறதுக்கு பலமாக இருக்கணும். அப்படிப்பட்டதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா சனி லக்கணத்தில் இருக்கார். குரு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்று உட்காந்துருக்காரு மகரத்தில். அப்போ மே மாதம் அறிவிக்கிறாங்க எலெக்ஷனு. அதுக்கப்புறம் அவருக்கு குரு செவ்வாய் ஆரம்பிக்குது. 7ங்கிறது பார்த்தீங்கன்னா சமுதாயம், நம்ம மக்கள், ஒரு பார்ட்னரு, மனைவி. சரியா? இது எல்லாத்தையும் குறிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 7. அப்போ அவர் இங்கே உச்சம் பெற்று உட்காந்துட்டார் பாகிஸ்தானத்தில். பாக்கியாதிபதி லக்கணத்தில். அப்போ சனி 7ஆம் பறவை குருவை பார்க்குது, குரு 7ஆம் பறவை சனியை பார்க்குது. அதே மாதிரிக்கே சனிக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் உட்காந்துருக்கு. சிம்மத்தில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. சூரியனோட சேர்ந்து வலுப்பெற்று உட்காந்துருக்கு. சரியா? சூரியனோட சேர்ந்துட்டாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் இங்கே ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு, வலுப்பெற்று உட்காந்துருக்காரு. அப்போ அதிகாரத்துக்கு வரணும். எப்படி வரணும்? 7ஆம் அதிபதியோட உங்களுக்கு புத்தி நடக்குது. 7ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு. அவர் சனியை தொடர்பு கொள்றாரு. 7ஆம் இடத்துல மட்டும் குரு உட்காந்துருந்தாருன்னா அவரால் எதுவுமே பண்ணிக்க முடியாது. அது யார்? சனி பார்க்கறதுனால தான் அவர் இந்த பதவியை அவர் அடைஞ்சார். 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்தை அனுபவிக்கணும். சரியா? அனுபவிக்கணும். அப்போ குருதசை செவ்வாய் புத்தியில் அவர் எலெக்ஷன் வருது. ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்கிறாரு. அவர் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடோட கூட்டணி போட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ஆட்சி அதிகாரத்தில் துணை முதல்வர் பதவியில் போய் அமர்றாரு. அப்போ 7ஆம் அதிபதி போய் வலுப்பெற்றுட்டாவே கூட்டணியில் தான் இருக்கணும். 10ஆம் அதிபதி கர்மஸ்தாரங்கிற 10ஆம் அதிபதி பாக்கியாதிபதி லக்கணத்தில் இருந்து உங்களுக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா 7ஆம் பறவையை பார்க்குறதா குரு சனியை தொடுதா. இதுதான் அதோட அமைப்பு. இதுவே 10வது கேந்திரம் அவருக்கு வலுப்பெற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த தசை குறிப்பிட்ட புத்தி வந்துருந்துச்சு அப்படின்னா இவரே முதல்வர் ஆகிப்பார். அதை தாண்டி உங்களுக்கு 3ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திரன். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கும்போதே திடுக்குன்னு திருப்பங்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரபுத்தியில் தான் அவர் ஆரம்பிச்சிருக்கணும். குரு சந்திரபுத்தியில் கட்சி ஆரம்பிக்கிறாரு. திடுக்குன்னு ஜெயிலு, ஒரு சில விஷயத்தில் நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் பெரிய சந்திக்கிறாரு. அதில் ஒரு திடுக்குறு மாற்றங்கள் ஏற்படுது. அதில் மூலியம் அவர் சந்திரபாபு கூட்டணி வைக்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வர்றாரு. சரியா? அவர் கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா 100% கூட்டணியில் மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடியும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் நம்ம சிஎம் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அவரால் முடியாது. ஏன்னா 7ஆம் இடம் தான் பலம் பெற்றிருக்கு. 10ஆம் இடம் பலம் பெறணும். சரியா? இப்போ சனி பலமாக இருந்து இந்த 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்துருந்துச்சு அப்படின்னா இவர் யாரையாவது கூட்டணி சேர்த்துக்கிட்டு இவர் சிஎம் பதவியில் உட்கார முடியும்.
இவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் வலுப்பெற்று லக்னாதிபதியும் அதை வாங்கிக்கிற தகுதி இருந்து சூரியன் பலம் பெற்று உட்காந்துருந்தா கண்டிப்பாக இவர் தலைமை கூட்டணி அமைச்சு இவர் ஒரு பெரிய லெவலில் முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஜாதகம். சரியா? ஜாதகங்கிறது 100% தெளிவாக பேசும். அதை தெளிவாக கணிக்க தெரியணும். இன்னமும் தாண்டி இதுக்குள்ளே இன்னமும் அக்யூரேட்டாக பேசலாம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு வளவலன்னு பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு இந்த நட்சத்திரம் A to Z வந்து தெளிவாக அக்யூரேட்டாக வந்து ஜாதகம் பேசுங்க. அவன் யாருமே தனி மனிதன் தான். சரியா? எல்லாருமே தனி மனிதன் தான். தனி மனிதன் பதவியில் இருக்கணும், அரசாளணும் அப்படின்னு விதி இருந்தால் கண்டிப்பாக வாழும். அது வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தால் கூட பதவியை தூக்கி வச்சிடும். இதுதான் வந்து கிரகங்களோட வேலை. சரியா? இது வந்து நம்ம போராடணும் பண்ணலாம் அப்படியே ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். சரியா? இது சித்தர்கள் ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. இது வந்து சும்மா இன்னைக்கு நம்ம நேற்று கண்டுபிடிச்ச இந்த AI டெக்னாலஜி மாதிரிலாம் கிடையாது. சரியா? இதெல்லாம் வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா இறையருளோடு சேர்ந்தது. பிரபஞ்சம் தோணுனதுக்கப்புறம் இது வந்து 12 சித்தர்மார்களால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம். இது 100% தலையில் எந்த கர்மம் அனுபவிக்கணும்னு வந்திருக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். இப்படி தான் நடந்துச்சு. இவர் ஜாதகத்தோட சிரஞ்சீவி ஜாதகத்தையோ பவன் கல்யாண் ஜாதகத்தையோ விஜய் ஜாதகத்தோட ஒப்பிடவே தேவையில்லை. விஜய் ஜாதகம் நரேந்திர மோடிஜி ஜாதகம் மாதிரிக்கே. சரியா? அது இருக்குது. அதையும் தாண்டி யாருக்கெல்லாம் அந்த தசா புத்தி வரணும், அது வந்து இவருதான்னு இல்லை, எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா தசையோ புத்தியோ கண்டிப்பாக நடக்கணும். இல்லையா அந்த அந்தரமாத அந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படின்னா அந்த பதவியை கொடுக்கும். இதுதான் யதார்த்தம். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் ஜோதிடம்ங்கிறது உண்மை. இதை எழுத்த தெளிவாக அந்த கணிதத்தை கால்குலேஷன் பண்ண தெரிஞ்சவங்க நல்ல ஜோதிடர் இருந்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க பூதியெல்லாம் சொல்லக்கூடாது, கணிதத்தை வந்து கணிதமாக பார்த்து தெளிவாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். நானே நிறையா எம்எல்ஏகளுக்கெலாம் பார்த்துருக்கேன். எல்லா கட்சிக்கார எம்எல்ஏகளுக்கெலாம் பார்த்து ஜாதகம் குறிப்பு சொல்லியிருக்கேன். எந்த நேரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணணும், எந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தேதி எப்போ வருது, இதுக்கப்புறம் எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கப்புறம்லாம் பார்த்து சொல்லியிருக்கேன். எல்லாம் வந்து எனக்கு நான் சொன்ன நிறைய எம்எல்ஏலாம் நிற்கிறாங்க, கேண்டிடேட்லாம் நிற்கிறாங்க. இது மாதிரிங்க உங்கள் ஜாதகத்தில் 10வது கேந்திரம் வலுப்பெற்று லக்னாதிபதி வலுப்பெற்று சூரியனும் வலுப்பெற்று சப்போஸ் செவ்வாயும் வலுப்பெற்று உட்காந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரும் பதவி அடையலாம். நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அதை நோக்கி அடைவீங்க. இப்போ நமக்கு சில பேருக்கு 10ஆம் இடம் பலம் பெற்று உட்காந்துருக்கும். சரியா? அப்போ அந்த 10ஆம் இடம் பலம் பெற்று உட்காந்துட்டா நம்மளும் முதலமைச்சர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதில் தொழில் பண்ணி பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் ஒரு 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி ஆகலாம், இல்லை பெரிய ஒரு மளிகை கடை வச்சிருக்கலாம், பெரிய இண்டஸ்ட்ரியில் தொழில் நிறுவனத்தை உருவாக்கலாம், இல்லை பெரிய ஒரு IT செக்டர் உருவாக்கலாம். இது மாதிரிக்கே நமக்கு அந்த அமைப்பு கொடுக்கும். சரியா? அதில் ஒரு புகழ்ஸ்தானத்தை கொடுக்கும், அதில் அசைக்க முடியாத சக்தியை கொடுக்கும். அதனால் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை நோக்கி அந்த கிரகம் பயணிக்கும். அதுதான் ஒரு விஷயமை தாண்டி அதுக்காக எல்லாரும் 10ஆம் இடம் வச்சு நான் பதவி வந்தேன்னா அது கிடையாது. நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை நோக்கி நம்ம பயணிக்க வைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோட பயணம் என்னங்கிறது கண்டிப்பாக அது இருக்கும். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.